நாளை சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு ட்ரோன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒளிரக்கூடிய அந்த ட்ரோன்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் இது. சேலம் மாநாட்டு திடல் என்பது தொண்டர்களால் தற்போது சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. மாநாட்டுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு வந்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவிருக்கின்றன. முன்னதாக மாநாட்டு சுடர் என்பது சேலத்தை வந்தடைந்திருக்கிறது. சென்னை சிம்சன் பெரியார் சிலை அருகே தொடங்கப்பட்ட இந்த மாநாட்டு சுடர் என்பது தற்போது சேலத்தை வந்தடைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திமுகவினர் நடத்திய அந்த இருசக்கர வாகன பேரணி என்பதும் பிரம்மாண்டமாக காட்சியளித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மாநாட்டு சுடர் என்பது சேலம் மாநகரை தற்போது வந்தடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். முன்னதாக மாநில உரிமை மீட்புக்கான இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று நமது செய்தியாளர் கூறியிருந்தார். மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அதற்கு தீர்வு காணும் வகையிலான தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக மாநிலங்களுக்கான நிதியை வழங்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஒரு முன்னோட்டம் இந்த மாநாடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டிருந்தார். எழுச்சியோடு திமுகவினர் இந்த மாநாட்டுக்கு வருகை தர வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை திமுக தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக 3 ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிர்வாகிகளும் தற்போது மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாநாடு என்பது ஒரு எழுச்சி மாநாடாக அமைய வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருந்தார். நாளை சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரம்மாண்டமான அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக சென்னை சிம்சன் பெரியார் சிலை அருகே புறப்பட்ட அந்த மாநாட்டு சுடர் என்பது பல்வேறு மாவட்டங்கள் வழியாக பயணித்து இன்று மாலை சேலம் மாநகரை வந்தடைந்திருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு அந்த சுடர் வந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் பயணித்த அந்த இருசக்கர வாகன பேரணி என்பதும் சிறப்பான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மாநில உரிமை மீட்புக்கான மாநாடு என்று இந்த மாநாடு கூறப்படுகிறது. தீர்மானங்களும் மாநில உரிமை மீட்புக்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் காணக்கூடிய காட்சி என்பது ட்ரோன் காட்சி. ஒரு சிறப்பான காட்சியாக, கண்கொள்ளா காட்சியாக அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். திமுக தொண்டர்கள் இப்போதே திரளாக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எழுச்சிமிக்க ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் தற்போது திமுக தொண்டர்கள் திரளாக வந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், தற்போது ட்ரோன் காட்சிகளை பார்க்கிறோம், ஒளிரக்கூடிய அந்த ட்ரோன் காட்சிகளை பார்க்கிறோம். அது பற்றிய விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக, அதாவது புதிய தொழில்நுட்பத்துடன் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வானவெளியில் ஒரு வர்ண ஜாலங்களை பொழியக்கூடிய அளவில் இந்த ட்ரோன் காட்சிகள் அமைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வடிவிலும், அதே போல கலைஞர் அவர்கள் வடிவிலும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வடிவிலும் இந்த ட்ரோன்கள் மூலமாக காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உதிக்கும் உதயசூரியன் போல் வடிவமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் இந்த ட்ரோன் காட்சிகள் மூலம் பரிமுடிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ட்ரோன்கள் மூலமாக ஒளிபரப்பப்படும் அந்த காட்சிகள் வானவெளியில் ஒரு வர்ணஜாலத்தை புரிய இருக்கிறது. அதாவது ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் இந்த புகைப்பட காட்சிகள், அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகைப்பட காட்சிகள், இருவண்ண இந்த கொடியின் காட்சிகள், உதயசூரியன் உதிக்கும் காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் வானவெளியில் தற்போது காட்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் தற்போது இந்த ட்ரோன் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தற்போது ஒளிவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இது வானில் பறந்து பல்வேறு காட்சிகளை காட்சிப்படுத்த இருக்கிறது. இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு புதிய ஒரு ரசிப்புத்தன்மையை ஏற்படுத்தும் என்ற வகையில் நாம் சொல்லலாம். அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த காட்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த காட்சியின் மூலமாக பல்வேறு
அதாவது வடிவங்கள் காட்டப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வடிவம், அதே போல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வடிவம் மற்றும் உதயசூரியன் வடிவம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வடிவம் என்ற பல்வேறு வடிவங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அந்த வண்ண விளக்குகளால் அந்த காட்சிப்படுத்தப்படும் அந்த காட்சி என்பது ஒரு புதிய காட்சியாக இருப்பதால் மக்கள் ஆர்வமோடு அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் குடும்பத்தார் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கூட அந்த காட்சியை பார்ப்பதற்காக தயாராகிவிட்டார்கள். இந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் காட்டப்பட இருக்கிறது. இந்த ட்ரோன் மூலமாக பறந்து சென்று அந்த காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சி தான் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த திடலில் தற்போது அமைந்திருக்கிறது. இப்போது இந்த காட்சிகள் ஒளிபரப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது மாநாட்டு தலைவரும் அதே போல அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது பட்டனை அமைத்து இந்த காட்சியை துவக்கி வைக்கிறார். அதை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வரிசைப்படியாக கீழே தரையில் அமர்த்தி விட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது நீல நிறத்தில் அதில் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் வானவெளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. தற்போது அந்த பச்சை விளக்கு எரிந்து தற்போது பறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வானவெளியில் நாம் பல்வேறு காட்சிகளை காண இருக்கிறோம்.
நூறாண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த இந்த நிலப்பகுதி மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்த பூர்வ குடிமக்கள் பந்தேரிகளால் தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டனர். தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம், பார்த்தால் பாவம் என்று சக மனிதர்களை மதிக்காத சாதிய இருள் எங்கும் சூழ்ந்திருந்தது. இருளை விரட்டும் வழியறியாமல் இதுவே தங்களின் விதி என நினைத்து தமிழர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த காலம் அது. உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதியல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய என தனது தள்ளாத வயதிலும் போர் முரசு கொட்டியவர். நெருப்பாய் எழுந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவை மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். பெரியாரின் கனவுகளை சட்டமாக்க வேண்டும். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இதனை நிறைவேற்ற அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று திமுக என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அண்ணா. எதிர்வந்த தடைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஆட்சியை பிடித்தார். முதலமைச்சரானார். திராவிட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார். ஹிந்தி ஆதிக்கத்தை ஒழித்து இருமொழி கொள்கைக்கு அச்சாரமிட்டார்.
சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுத் தந்தார். பேரறிஞர் பாதையில் தமிழ்நாட்டிற்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடானது. தமிழர்களின் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறத் தொடங்கியது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் தமிழர்கள் களித்திருந்த நேரத்தில் பேரிடியாய் வந்திறங்கியது ஒரு செய்தி. அண்ணா மறைந்தார். ஆதரவின்றி தவித்த அவரின் தம்பிமார்களுக்கு தலைமை ஏற்க அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர். அண்ணாவின் கனவை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவபுரங்கள், பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை, சமூக நீதியை நிலைநாட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகம், மத சிறுபான்மையினர், அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உள்ஒதுக்கீடு என சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என நினைத்தார். உதயமானது இளைஞர் அணி. தமிழக இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான அரசியல் களம் கிடைத்தது. கழகம் வில்லாம், நின்னணியே கணையாம் என கலைஞரே பெருமிதம் கொண்டார். அந்த அளவிற்கு அந்த அணியை கட்டுக்கோப்பாய் வழி நடத்தினார் கலைஞரின் தளபதி. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பெயருக்கு ஏற்றாற் போல உறுதிமிக்க நெஞ்சுரத்திற்கு சொந்தக்காரர் அவர். தந்தையின் வழியில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி சமத்துவத்தை நிலைநாட்டினார். நான் முதல்வன், புதுமை பெண், காலை உணவு, மகளிர் உரிமை தொகை என தமிழ்நாட்டு மக்களின் முகம் மலர ஆட்சி செய்து வருகிறார். 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என இலக்கு வைத்து தொழில்துறையில் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்க அயராது உழைத்து வருகிறார். அவருக்கு பக்கபலமாய் திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்ச இளைஞர் அணியை வழிநடத்த வந்தார் ஒரு இளம் தலைவர். அவர்தான் உதயநிதி ஸ்டாலின். மாநிலத்தின் உரிமை காக்க, மாணவர்களின் கல்வி உரிமை காக்க சமரசமற்று போராடும் போராளி. அவரது தலைமையில் இளைஞரணி செய்யும் மக்கள் பணிகள் ஏராளம். கொரோனா பேரிடரில், பெருமழை வெள்ளத்தில், நீட் விலக்கு போராட்டத்தில் என்று ஒவ்வொரு களத்திலும் சளைக்காது போராடுகிறது இளைஞரணி. சித்தாந்த போரிலும் வெல்ல வேண்டும், சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற லட்சிய வேட்கையோடு இந்த பெரியாரின் பேரன்கள், கோட்சேவின் பேரன்களை கொள்கைகளால் அடித்து விரட்டும் போர் பரணிதான் இந்த 2வது இளைஞரணி மாநாடு.
மாநிலங்களின் உரிமை மீட்க சூளுரைப்போம். தமிழ்நாட்டின் நலன் காக்க உறுதியேற்போம். ஆம், இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றன நம் திராவிட தலைவர்களும் நம் திராவிட இயக்கமும். நவீன யுகத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதுதான் திமுக. இதோ ட்ரோன் காட்சியின் மூலம் நம் மாபெரும் திராவிட தலைவர்கள் பற்றி, நம் திராவிட இயக்கத்தினை பற்றியும் பார்த்தோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழியில் தமிழ்நாட்டு மக்களின் மேன்மைக்காக உழைக்கவும் சமதர்மம் கொண்ட சமுதாயத்தை அமைக்கவும் உறுதியேற்றுள்ள நம் இளைஞர் அணியின் மாபெரும் மாநாடு நாளை காலை தொடங்க உள்ளது. அனைவரும் ஒன்றிணைவோம், மாநில உரிமைகளை மீட்போம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் தலைவராகிய அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.